புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனத்துக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. அதாவது எங்களுடைய டேட்டாவில இருந்து ஒரு வார்த்தை கூட நீங்க ஷேர் பண்ண நாங்க அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா இருங்க, இல்ல நீங்க இந்தியாவை விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஏன், எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவுல இணைய வழி தகவல் பரிமாற்றத்துக்கு, அதாவது ஒரு இன்டர்நெட்ல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு பொதுமக்களால அதிகம் பயன்படுத்துற ஒண்ணா வாட்ஸ்அப் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவுல 50 கோடிக்கும் அதிகமானவங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வராங்கன்னு சொல்லப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டுல மாற்றப்பட்ட வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசி மூலம் விளம்பர நோக்கங்களுக்காக மற்ற மெட்டா நிறுவனங்களோட பயனர் தரவு, அதாவது நம்மளுடைய டேட்டாவை ஷேர் பண்ணதா சொல்லி இந்திய போட்டி ஆணையம் CCCI குற்றச்சாட்டி இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே செயல்படுறதுதான் இந்த இந்திய போட்டி ஆணையம், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இததான் CCCI சொல்லப்படுது. மார்க்கெட்ல யாருக்கும் எந்த பாதிப்பும், அதாவது காம்படிஷன் கம்பெனியா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ற நம்மளா இருக்கட்டும், இப்படி யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருப்பதை உறுதி செய்யறதுதான் இந்த ஆணையத்தோட தலையாய கடமையா இருக்கு. அதே ஆண்டான 2021ல மெட்டா நிறுவனத்துடைய இந்த மாற்றப்பட்ட பிரைவசி பாலிசியை விசாரிக்கணும்னு அதோடைய டைரக்டர் ஜெனரல், தலைமை இயக்குனருக்கு ஒரு முதற்கட்ட உத்தரவை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. 2024ல CCCI அவங்களுடைய ஃபைனல் ஆர்டரா ரூபாய் 213.14 கோடி அபராதம் விதிக்கப்படுது. யாருக்குன்னா வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனத்துக்கு. பொதுமக்களுடைய தகவலை பரிமாற்றப்படுவதை மெட்டா நிறுவனம் நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு அறிவுறுத்தினாங்க அந்த டைம்ல. இதுக்கு எதிராக கடந்த டிசம்பர் 2024ல நேஷனல் கம்பெனி லா அப்பீலியேட் ட்ரிபியூனல் NCLAT தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீடு தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்க அந்த NCLAT தீர்ப்பாயம் 2025 நவம்பர்ல இதை உறுதி பண்றாங்க. இந்த மாதிரி மெட்டா நிறுவனம் இந்த மாதிரி ஷேர் பண்ணது தப்புதான் அப்படின்றத, அதாவது மெட்டா நிறுவனம் எதிர்த்து மேல்முறையீடு பண்ண அந்த தீர்ப்பாயமே அதை உறுதி பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டான 2026 ஜனவரியில இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனம். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க சொன்ன விஷயம் தான் மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. வாட்ஸ்அப் புதிய விதிகள்ல நுகர்வோருக்கான, அதாவது நமக்கான தனிப்பட்ட தரவை பகிர்ந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுறாங்க. அதற்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? நுகர்வோரோட தனி உரிமையோட நீங்கள் எப்படி விளையாட முடியும்? அதாவது நம்மளுடைய டேட்டா மூலமா நீங்க எப்படி அதை வச்சு விளையாடுவீங்க அப்படின்னு தகவல் தொழில்நுட்ப புரிதல் இல்லாத ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் உங்களுடைய சிக்கலான பாலிசியை எப்படி புரிந்து கொள்வார்கள்? எந்த வகையிலுமே இந்திய மக்களுடைய தகவல் திருடப்படுவதை நீதிமன்றம் அனுமதிக்காதுன்னு தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்திய நாட்டுடைய சட்டத்திற்கு இணங்கணும். எங்கள் நாட்டுடைய தனியுரிமை கொள்கையுடன் வேறு ஒருவரை விளையாட நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய தரவோடைய ஒரு வார்த்தையை கூட நீங்க பகிர்ந்து கொள்ள உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு எங்களுடைய நாட்டுடைய சட்டத்தை பின்பற்றாவிட்டால் இந்தியாவிலிருந்து நீங்க உங்க நிறுவனத்தை வெளியேற்றலாம்னு எச்சரிக்கை விடுக்கும் வகையில உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமா, பொதுமக்களுடைய பிரைவசியை மீற முடியாது. நீங்க ஒரு உறுதிமொழி கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இல்லனா இடைக்கால உத்தரவை பிறப்பிப்போன்னு உச்சநீதிமன்றம் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு வரும் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதோடைய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, விளம்பர நோக்கங்களுக்காக தங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை மற்ற மெட்டா நிறுவனங்களோட Facebook, இன்ஸ்டாகிராமோட பகிர்ந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவதுதான். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காசு சம்பாதிக்க நம்ம ஓகே சொன்னோம்னா, நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு காசுக்காக விற்க மாட்டான்றதுல எந்த ஒரு நிச்சயமும் இல்ல. அதே மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை கைட்லைன்ஸ்ன்ற பேர்ல நமக்கே தெரியாம சுரன்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Till then, bye from Vignesh Vicky.